Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be dealing with what is called astronomical telescope. An astronomical telescope is used to get the magnification of distant astronomical objects like stars, planets, moon, etc. Normally, astronomy is the study of celestial bodies. Celestial bodies means objects which are far from Earth, namely moon, sun, planets, etc. An astronomical telescope is used to view objects that are very farther from the Earth. Normally, the image formed by an astronomical telescope will be inverted because if you look into this diagram, we have an objective lens which receives rays from distant objects and converges them at a particular point. This image will be an inverted image. Okay, and we also have an eyepiece through which we'll be looking into the image formed. Okay, so what we are seeing is actually the inverted image of an object which is at a very far distance. Normally, light from a distant object enters the objective and real image is formed in the tube at its focal length. The objective lens இதில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது எங்கன்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் f0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது எதனுடைய ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும்னா அப்படிங்கிற ஐபீஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஐபீஸ் மூலமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். கடைசியாக தான் கொடுத்துருப்பாங்க. தி ஐபீஸ் மேக்னிஃபைஸ் திஸ் இமேஜ் ப்ரொடியூசிங் அ ஃபைனல் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஸ்ட்ரோனமி அப்படின்னாலே செலஸ்டியல் பாடிஸ் பற்றி நம்ம படிக்கிறது தான். வென் வி லுக் இன் டு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதை கிளியராக பார்க்கறதுக்கு அல்லது மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ஒரு டெலஸ்கோப் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்னு சொல்கிறோம். நார்மலி தி இமேஜ் ஃபார்ம் பை அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். அது வேணும்னா நம்ம மறுபடியும் திருப்பி ஒரு தடவை இன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக இங்கே ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் இன்வெர்டட் இமேஜ் தான் நம்ம அப்டைன் பண்ணுறோம். அதை ஐபீஸ் வழியாக நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. மேக்னிஃபிகேஷன் இன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். நார்மலாக மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாலே இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் தி இமேஜ் டு தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இங்கே ஆங்குலர் டிஸ்டன்ஸை வச்சு ரேஷியோ சொல்லியிருக்கிறான். அதாவது ஒரிஜினல் இமேஜை கம்பேர் பண்ணுறப்ப இது எத்தனை மடங்கு ஆம்பிளிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே மேக்னிஃபிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, தி மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் பீட்டா சப்டெண்டட் பை தி இமேஜ் டு தி ஆங்கிள் ஆல்ஃபா சப்டெண்டட் பை தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஓகே, ரைட். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆல்ஃபா. இதில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா பாருங்கள், ஆங்கிள் சப்டெண்டட் பை ஆப்ஜெக்ட் ஆல்ஃபானோ ஆங்கிள் சப்டெண்டட் பை இமேஜை பீட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பான். அது ரெண்டுக்கு உண்டான ரேஷியோ பீட்டா பை ஆல்ஃபாவை தான் நாம் இங்கே மேக்னிஃபிகேஷனை எடுத்துக்கிறோம். ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வச்சு பேசியிருக்கிறான். அண்ட் ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபாவை ஹெச் பை எஃப் நாட்னோ பீட்டாவை ஹெச் பை எஃப்இ அப்படின்னு சொல்லி எழுதலாம். அது இந்த ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ் அந்த கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எஃப் நாட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எஃப்இ. இது அப்ராக்சிமேஷன் தான், அதுபடி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட், ஓகே. அண்ட் இந்த வேல்யூஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் பை எஃப்இ அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட். ஸோ தி மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை இப்படியும் எழுதலாம். In terms of focal length of object and objective and eyepiece, f0 by fe அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் அப்ராக்சிமேட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கேருந்து இந்த லென்ஸ்லேருந்து இந்த லென்ஸ் வரையும் தான் டெலஸ்கோப் இருக்க போகுது. அப்போ இதனுடைய லென்த் f0 அண்ட் fe இது ரெண்டோட அடிஷனாக தான் இருக்க போகுது. அப்போ லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் L இஸ் ஈக்குவல் டு f0 ப்ளஸ் fe அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். ஸோ m இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். Similarly, the length of the telescope L is equal to so much அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். Example 7.21. A small telescope has an objective lens of focal length 125 cm and an eyepiece of focal length 2 cm. A. What is the magnification of the telescope? B. What is the separation between the objective and the eyepiece? C. What is the angular separation between two stars when viewed through this telescope if they subtend
1 minute for bare eye அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ரைட், இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே நான் பார்க்குறது ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப் தான். அதனுடைய அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து செப்பரேஷன் பிட்வீன் தி அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்பரேஷன் பிட்வீன் ஐபீஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் தான் லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப். ஆங்குலர் செப்பரேஷன் கால்குலேட் பண்ணுங்க பிட்வீன் 2 stars. ஓகே, when viewed through this telescope, if they subtend 1 minute of arc bare eye க்கு இவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுதுன்னா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் எழுதிடுறோம். மேக்னிஃபிகேஷனுக்கு ஈக்குவேஷன் என்னென்னா m is equal to f0/fe. f0ஓட வேல்யூ அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த் இவ்வளோனும் ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வந்துடும். 62.5 will be the magnification. இத்தனை மடங்கு மேக்னிஃபை ஆகி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அப்ராக்சிமேட் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் L is equal to f0 plus fe அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 127 centimeter which is equal to 1.27 meter அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி மேக்னிஃபிகேஷனுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொண்டு வரோம். m is equal to beta by alphaலேருந்து m is equal to theta I by theta o. theta iங்கிறது இமேஜ் கொண்டான ஆங்குலர் டிஸ்டன்ஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். theta o அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, இதில் அவங்க இதை எப்படி எழுதுறாங்கன்னா theta I is equal to m into theta o அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நமக்கு theta I தான் வேணும். ரைட், அவங்க theta o கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஜெக்ட் சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் 1 minute அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை 62.5 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ வருது. ஓகே, இது மினிட் ஆஃப் ஆர்க்கில் இருக்கிறதுனால அதை டிகிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 நான் டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. டிவைட் பண்ணோன்னா 1.04 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, அந்த 0.04 அப்படிங்கிறத மினிட்ஸ் செகண்ட்ஸில் நீங்கள் பிரித்து எழுதணும் அப்படின்னா 2 minutes 30 seconds அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, 0.04 வந்து 2 minutes 30 seconds இருக்கும். இதை நீங்கள் எப்படி பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ப்ராப்ளமில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் என்ன, செப்பரேஷன் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் தி ஐபீஸ், அதாவது லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஆங்குலர் செப்பரேஷன் 1 minute ஆர்க்கில் சப்டன் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கிறோம். ஓகே, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக அஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப் என்னவோ அதே தான் இங்கேயும். இதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த வேர்டு டெரஸ்ட்ரியல் அப்படின்னாலே இட் டினோட்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எர்த்தோட சர்ஃபேஸில் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அஸ்ட்ரோனமிக்கல் அப்படிங்கிறப்ப செலஸ்டியல் பாடிஸை பற்றி பேசுகிறோம், எர்த்துக்கு அப்பாற்பட்டதை பேசுகிறோம். இங்கே வந்து அப்படி இல்லை, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், பட் அலாங் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அதுதான் இந்த டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எனக்கு இன்வெர்ட்டடாக இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப்பில் இன்வெர்ட்டட் இமேஜ் கிடைக்கும். பட் இங்கே நம்ம இன்வெர்ட்டட் இமேஜ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தூரத்தில் இருக்கிற ஒரு மரத்தையோ செடியோ நான் பார்க்குறேன்னா அது எனக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியணும். அப்போ தான் நான் வியூ பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் அடிஷ்னல் எரெக்டிங் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த டயக்ராமில் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், அது ஒரு இன்வெர்ட்டட் இமேஜை கிரியேட் பண்ணுது. நார்மலாக ஐபீஸ் வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம இதை பார்த்துருப்போம். இது அஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு எரெக்டிங் லென்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரதுனால இந்த இமேஜ் வந்து இதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது விச் இஸ் எரெக்ட். இது லென்ஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஓகே, ரைட். ஸோ இங்கே வர்ற இமேஜை ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்காம அதை ஆப்ஜெக்ட் இதுக்கு ஆப்ஜெக்டை வச்சு மறுபடியும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறோம், அது எரெக்டாக மாற்றுறோம். ரைட், அப்போ இந்த லென்ஸோட பர்பஸ் என்னென்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்வெர்ட்டட் இமேஜை மறுபடியும் எரெக்ட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் எரெக்டிங் லென்ஸ். ஓகே, ரைட். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்புங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு லென்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னா என்னங்க எதை பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப், டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் பார்த்துருப்போம். அங்கே லென்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பட் லென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நார்மல் ஆப்டிக்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் லென்சஸை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு மேலே போகிறப்ப பெரிய லென்ஸை செய்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் மிரர்ஸை செய்கிறது லென்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸி. அப்போ நார்மலாக ஒரு டெலஸ்கோப் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அல்லது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எனக்கு வேணும். ஏன்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டை நான் அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது எனக்கு எந்த அளவுக்கு லென்ஸ் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்.
பட் பெரிய லென்சஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லென்சஸ் வி எம்ப்ளாய் மிரர்ஸ். அந்த மாதிரி மிரர்ஸை யூஸ் பண்ணுற டெலஸ்கோப்பை தான் நம்ம ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதில் அப்ஜெக்டிவ் மிரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஒரு கான்கேவ் மிரரை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இட் பிஹேவ்ஸ் அஸ் அன் கான்கேவ் மிரர் விச் சர்வ்ஸ் அஸ் தி அப்ஜெக்டிவ். இப்போ இதிலிருந்து பட்டு தூரத்துலேருந்து வர ரே வந்து இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல வரும். இங்கே ஒரு ஐபிஎஸ் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அதை பார்க்கலாம். பட் அது காம்ப்ளிகேட்டட். அப்போ என்ன பண்ணுறோம்னா, செகண்டரி மிரர், இன்னொரு மிரர் வச்சு அதை மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணி டியூபுக்கு வெளில கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஐபிஎஸ் வச்சு நம்ம வியூ பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ரைட், அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். மாடர்ன் டெலஸ்கோப்ஸ் யூஸ் எ கான்கேவ் மிரர் இன்ஸ்டெட் ஆஃப் லென்ஸ் ஃபார் தி அப்ஜெக்டிவ். அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பதிலாக கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டு மேக் லென்சஸ் ஆஃப் லார்ஜ் சைஸ். ஆப்டிக்கல் டிஃபெக்ட் இல்லாத பெரிய லென்சஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம். டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இமேஜ் பிளரியாக மாறிடும், நமக்கு சரியாக தெரியாது. அப்போ டெலஸ்கோப்ஸ் விச் ஹாவ் மிரர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கால்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ். இதுதான் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பான். ஒன்லி ஒன் சர்ஃபேஸ் இஸ் டு பி பாலிஷ்ட் அண்ட் மெயின்டைன். Support can be given from entire back of the mirror, whereas it is given only at the rim of the lens கொடுத்துருப்பாங்க. மிரர் weight very much less compared to lens. இதெல்லாம் அட்வான்டேஜஸாக சொல்லியிருப்பான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்ஃபேஸை நான் தெளிவாக பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், இந்த அப்ஜெக்டிவ் மட்டும். இதில் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பெருசாக இமேஜை பாதிக்காது. ஆனால் ரிசீவ் பண்ணுற அந்த மிரரில் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வியூ பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இந்த ஒரு மிரரை நான் பாலிஷ் பண்ணால் போதும். லென்சஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது, இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு சர்ஃபேஸை நான் பாலிஷ் பண்ணால் போதும், ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சப்போர்ட் கேன் பி கிவன் ஃப்ரம் என்டையர் பேக் ஆஃப் த மிரர். இப்போ இந்த மிரரை ஒரு டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த பின்ன பகுதி முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் கொடுத்துக்கலாம். அதே இது ஒரு லென்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ரிம்மில் மட்டும்தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த பெரிய லெவலில் நீங்கள் டெலஸ்கோப் செய்கிறப்ப இந்த லென்சஸை நிறுத்துறதுக்கு, சப்போர்ட் பண்ணி நிறுத்துறதை விட மிரர்ஸுக்கு ஈஸி. ஏன்னா பின்னாடி லைட் வரப்போகிறது கிடையாது, அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டுக்கு. பட் லென்ஸ் அப்படிங்கிறப்ப ரிம்மில் கரெக்டாக நிறுத்தி ஆகணும், அது கொஞ்சம் கஷ்டம், இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். மூணாவது, மிரர்ஸ் வெய் மச் லெஸ் கம்பேர்ட் டு லென்ஸ். இப்போ இந்த மிரர் செய்கிற வேலையை ஒரு லென்ஸால் ரெப்ளிகேட் பண்ணி நான் அச்சீவ் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு பெரிய லென்ஸுங்கிறது செய்கிறது கஷ்டம் ஒன்று. ப்ளஸ் இட் வில் ஆல்சோ வெய் லார்ஜர், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ நாங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போக முடியாது. ஒரு சிம்பிள் அப்பாரட்டஸ் எனக்கு இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அல்லது ஒரு டிவைஸ், எனக்கு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சிம்பிளாக அதை டிசைன் பண்ணுறனோ அதுதான் எனக்கு பெஸ்ட். ஓகே, அப்போ when it comes to telescopes instead of lenses எனக்கு மிரர் தான் அட்வான்டேஜஸ். அஃப்கோர்ஸ் இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது என்னங்கிறத கீழே சொல்லியிருப்பாங்க. இப்போது நார்மலாக இது ஒரு டியூபு, இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கிறீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகிற லைட் இங்கே வந்து விழுகும். இப்போ டியூபுக்குள்ளே போய் நான் பார்க்க முடியாது கண்ணை வச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்டரி இன்னொரு மிரரை வச்சு இதில் ஒரு சின்ன கேப் ஏற்படுத்தி அது வழியாக ஒரு ஐபிஎஸ் வச்சு தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்டிங் இன்னொரு மிரர் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பான். ரைட், ஏன்னா ஆப்ஜெக்டிவ் மிரர் என்ன பண்ணால் would focus the light inside the telescope tube. அப்போ உள்ளே போயெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. One must have an eyepiece inside the tube obstructing some light. இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூசிங் செகண்டரி மிரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இன்னொரு மிரர் யூஸ் பண்ணி டியூபுக்கு வெளியில் கம்ப்ளீட்டாக நம்ம அதை கொண்டு வந்துடலாம். நார்மலாக டெலஸ்கோப்ஸ், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்லேருந்து சைடில் ஒரு மிரர் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அது மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சைடில் இருக்கிற டியூப்லேயே தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சென்டர் டியூப் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், அதுலேருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி பிரிஞ்சு போகும், அங்கே நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு அனலைஸ் தி ஸ்பெக்ட்ரோ ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் டு மெஷர் தி வேவ் லென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டு மெஷர் தி ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ப்ரிசம்னு கொடுத்துருப்பான். ரைட், ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிற ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் எத்தனை கலர் இருக்குது, எத்தனை வேவ் லென்ஸ் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணால் அதுதான் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடியை அதை பேஸ் பண்ணதான். அண்ட் ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் இருக்குது, எனக்கு ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது, அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன. நார்மலாக ப்ரிசம் எடுத்துக்குவீங்க, ப்ரிசம்னா என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டிஃப்ரெண்ட் கிளாஸ் டைப்ஸ் இருக்குது, அதில் க்ரௌன் கிளாஸ்ன்பாங்க, ஃப்ளிண்ட் கிளாஸ்ன்பாங்க, ஹாலோ ப்ரிசம்ஸ் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல்னா அந்த ப்ரிசம் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிற அப்பேரட்டஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ரைட்,
இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து காலிமேட்டர், ப்ரிசம் டேபிள் அண்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், இதில் காலிமேட்டர் அப்படிங்கிறது இதுதான். இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சுருப்போம். நார்மலாக சோடியம் வேப்பர் லேம்ப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி லைட் சோர்ஸ் இங்கே வச்சுருப்போம். அதுலேருந்து லைட் இந்த காலிமேட்டர் வழியாக வந்து இங்கே என்ன வச்சுருக்கிறோமோ அதில் பட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்ப்போம். இது ஒரு டெலஸ்கோப். ரைட், ஸோ இது காலிமேட்டர், இது ப்ரிசம் டேபிள், இது டெலஸ்கோப். நாம் இந்த இடத்துல தான் கண்ணை வச்சு இந்த டெலஸ்கோப் மூலமாக தான் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே லைட் சோர்ஸ் இருக்கும் எனக்கு, அதுலேருந்து வரக்கூடிய லைட் இந்த மெட்டீரியலில் பட்டு எப்படி ரிஃப்ராக்டோ ஆகும், அதை டெலஸ்கோப் வச்சு நம்ம இந்த இடத்துல கண்ணை வச்சு பார்ப்போம். ரைட், ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா காலிமேட்டர், ப்ரிசம் டேபிள் அண்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலிமேட்டருடைய பர்பஸ் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் பேரலல் பீம் ஆஃப் லைட். நார்மலாக பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம்னா அது மேலே வந்து விழுகிற லைட்டு பேரலல் பீமாக இருந்தால் எனக்கு பெட்டர். அப்போ அந்த மாதிரி ஒரு பேரலல் பீமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே சில லென்சஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்லிட்டு மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும், இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ரைட், ஸோ காலிமேட்டர் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடியூசிங் பேரலல் பீம் ஆஃப் லைட். அதில் என்ன இருக்குது அப்படின்னா இட் ஹஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் அ வெர்டிக்கல் ஸ்லிட். ஸ்லிட்னா ஒரு நேரோ ஓப்பனிங், அதனுடைய சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்லிட்டு மாதிரி ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு லைட்டு தான் நமக்கு தெரியும் இங்கே ஆக்சுவலாக, ஏன்னா இந்த ஸ்லிட் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். ரைட், ஓகே, அப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, ஒரு ஸ்லிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. தி பொசிஷன் ஆஃப் த ஸ்லிட் கேன் பி அட்ஜஸ்டட் ஸோ தட் இட் இஸ் கெப்ட் அட் தி ஃபோக்கஸ் ஆஃப் த லென்ஸ். ஓகே, அப்போ ஸ்லிட்டோட பொசிஷன் இது எங்கே இருக்குங்கிறது நான் இங்கே மூவ் பண்ணிக்கலாம், முன்னும் பின்னும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தில் அதை கொண்டு போய் வச்சேன்னா ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்க அப்படின்னா நமக்கு பேரலல் ரே ஆஃப் லைட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, அப்போ இந்த காலிமேட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் பேரலல் பீம் ஆஃப் லைட் பை யூசிங் எ ஸ்லிட் அண்ட் லென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இந்த டேபிள் கூட. ரைட், செகண்ட்லி ப்ரிசம் டேபிள்னா என்ன, அங்கே என்ன இருக்கும்னா பேர்லேயே இருக்குது, ப்ரிசமை வைக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் தான். இட் இஸ் யூஸ் ஃபார் மவுண்டிங் தி ப்ரிசம், கிரேட்டிங் எட்ஸெட்ரா. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 circular discs provided with 3 leveling screws ன்னு சொல்லியிருப்பாங்க. It can be rotated and its position can be read from 2 verniers V1 and V2. இதை எந்த ஹைட்டில் வேணாலும் எனி டிசைட் ஹைட்டில் நான் வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும், இங்கேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதை ஹைட்டையும் மாற்றிக்கலாம், இதை எப்படி வேணாலும் டில்ட்டும் பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூஸ் மூலமாக ரொட்டேஷன் வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த ப்ரிசமை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் டிசைட் பொசிஷனில் வைக்கிறதுக்கு இந்த ப்ரிசம் டேபிள் பயன்படுது. அடுத்ததாக டெலஸ்கோப். டெலஸ்கோப் எதுக்குன்னா நார்மலி இங்கே வர்றது பேரலல் பீம் ஆஃப் லைட்டு நம்ம சொல்லிட்டோம். பேரலல் பீம் ஆஃப் லைட் அப்படின்னாலே ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டிங்கிறது தான் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அப்போ தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும்னா நமக்கு என்ன தேவை, டெலஸ்கோப் தேவை. இந்த டெலஸ்கோப் என்ன பண்ணோம்னா பேரலல் பீமை ரிசீவ் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுதான் ஐபிஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட், இங்கே டெலஸ்கோப் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டைப். இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஐபீஸ் ப்ரொவைடட் வித் கிராஸ் வயர்ஸ் அட் ஒன் எண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் அட் இட்ஸ் அதர் எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த இடத்துல ஒரு ஐபீஸ் இருக்கும், இங்கே ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், இங்கேருந்து வர்ற ரேஸ் அதை ரிசீவ் பண்ணி ஐபீஸில் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த ஐபீஸில் ஒரு கிராஸ் வயர்னா குறுக்கும் நெருக்கமாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு வயர் இருக்கும். அது எதுக்குன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு அந்த ரே ஆஃப் லைட் எந்த இடத்துல வருதுங்கிறது இந்த கீழே இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்ஸ், இங்கே ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும் V1 V2, இது மூலமாக மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட், ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் தெர் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ்: கோலிமேட்டர், ப்ரிசம் டேபிள் அண்ட் டெலஸ்கோப். இதில் கோலிமேட்டர் பேரலல் பீம் ஆஃப் லைட்டை கிரியேட் பண்ணது, இங்கே நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் வைக்க வேண்டியிருக்கு. அண்ட் டெலஸ்கோப்பில் தான் நம்ம அந்த எப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிட்ட ரே ஆஃப் லைட்டை நான் வச்சு எவ்வளோ ஆங்கிள் அது வந்திருக்கு அப்படிங்கிறது மூலமாக சில ரிலேஷன்ஸை வச்சு அதனுடைய வேவ் லென்த்தோ ஃப்ரீக்வன்சியோ அல்லது மெட்டீரியலுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையோ கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சில ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய வேண்டியிருக்கு. எடுப்பில் இந்த அப்பரேட்டஸை தூக்கி வச்சு ஒர்க் பண்ண முடியாது, சில ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஐபீஸ். ஐபீஸை நான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாகும், இங்கே இருக்குல்ல. ஓகே, அதை எப்படி அப்படின்னா the telescope is turned towards an illuminated surface and the eyepiece is moved to and fro until the cross wires are clearly seen. இந்த டெலஸ்கோப்பை இப்படி நகர்த்திக்கலாம் நம்ம. இது ஃபிக்ஸ்டு, இது இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு, இது இப்படி நகரும், இப்படி சுற்றிக்கலாம் முன்ன பின்ன. ஓகே,
இது இப்படி நகர்த்தி ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஐபீஸை முன்னும் பின்னுமா நகர்த்தி கிராஸ் ஒயர் கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணணும். அந்த கிராஸ் ஒயர் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும், அது தெளிவாக தெரிகிற மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டெலஸ்கோப். டெலஸ்கோப்னா இதுதான். The telescope is adjusted to receive parallel rays by focusing it to a distant object to get a clear image. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி அது கிளியராக தெரிகிற வரையும் அதை முன்னும் பின்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஐபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம், அடுத்ததாக டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கொலிமேட்டரையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் கொலிமேட்டர். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா, it is brought in line with the collimator. The telescope is brought in line with the collimator. இந்த collimatorக்கு நேரா டெலஸ்கோப்பை கொண்டு வந்துடணும். And the distance between the illuminated slit and the lens of the collimator is adjusted until the clear image of the slit is seen ன்னு சொல்லியிருப்பான். அப்போ இந்த ஸ்லிட்டோட இமேஜ் இங்கே தெளிவாக தெரிகிற மாதிரி, ஓகே, ரெக்டாங்குலர் ஷேப்னா அது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதன் மூலமாக ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஐபீஸில் கிராஸ் ஒயர் தெரியணும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியணும், இங்கே டெலஸ்கோப் அட்ஜஸ்ட்மெண்ட். கொலிமேட்டரில் ஸ்லிட் தெளிவாக தெரிகிற மாதிரி இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து லெவலிங் ஆஃப் த ப்ரிசம் டேபிள். இந்த ப்ரிசம் டேபிள் ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த இடத்துக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும், ஹாரிசான்டலாக இருக்கணும். அது மேலே கீழே இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ராக்டட் ரேயை பாதிக்கக்கூடும், ஓகே. அப்போ அந்த ஹாரிசான்டல் லெவலில் இருக்கிறதுக்கு நான் அந்த கீழே ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும், 1 2 3ன்னு அந்த ஸ்க்ரூஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஒரு ஸ்பிரிட் லெவலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் லெவலில் கொண்டு போய் வச்சோம்னா அது லெவலாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா என்ன? இட்ஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அனலைஸ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் எட்ஸெட்ரா. அண்ட் அதில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. அதில் சில ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ப்ரிசம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலான்னு சொன்னோம், ரைட்? அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் எப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரோமீட்டர் நம்ம பண்ணிடணும். அடுத்து இது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பை மெஷரிங் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் டி. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏன்னா என்னங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரிசமில் இந்த ஆங்கிள் பிட்வீன் தி 2 ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் டிஎன் அப்படிங்கிறது என்னங்கிறத ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஓகே. இந்த 2 ஆங்கிள் மூலமாக நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது காலிமேட்டர், இங்கே தான் லைட் சோர்ஸ் இருக்கும், அங்கேருந்து வர ரே இது பேரலாக கொடுக்கும். இந்த ப்ரிசமை இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த ரே இப்படி பட்டு இப்படி போகும், இந்த ரே இப்படி பட்டு இப்படி போகும். ஆக்சுவலாக ஒரு டெலஸ்கோப் தான் இருக்குது, 2 பொசிஷன்ஸ், T1 T2ங்கிறது 2 பொசிஷன்ஸ் ஆஃப் தி டெலஸ்கோப். ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் இந்த இடத்துல வச்சுருவோம், இங்கே ஒரு ரீடிங் மெஷர் பண்ணும். அதாவது இந்த சென்டர்லேருந்து இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீடிங் மெஷர் பண்ணலாம். மறுபடியும் இங்கே நாத்திட்டு வந்தோன்னா இந்த ரிஃப்ளெக்டர் ரே அதை கேப்சர் பண்ணும். இந்த ஆங்கிள் ஒரு ஏயாக இருக்கும், இந்த பொசிஷனுக்கு உண்டான ஆங்கிள் இன்னொரு ஏ இருக்கும். அப்போ டோட்டல் ஆங்கிள் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா 2A இருக்கும். ஜியோமெட்ரிக்கலி இட்ஸ் கரெக்ட், ஓகே. இந்த ஆங்கிள் ஏன்னா இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கு உண்டான டிஃபரன்ஸ் உங்களுக்கு 2A இருக்க போகுது. இப்போ 2A உங்களுக்கு தெரிஞ்சுனாலே அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அதான் இங்கே சொல்லியிருப்பான். The prism is placed on the prism table with its refracting angle A facing the collimator. Refracting angle collimator face பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு சோடியம் லைட், மோனோக்ரோமேட்டிக் லைட்டை யூஸ் பண்ணி parallel rays அதுலேருந்து வரும். அது 2 ஃபேஸஸ் AB அண்ட் ACயில் பட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை 2 பொசிஷன் டெலஸ்கோபிக் பொசிஷன்ஸ் T1 அண்ட் T2ல வச்சு நம்ம அந்த ரெஃப்ளெக்டர் ரேஸை கேப்சர் பண்ணோம்னா அதனுடைய பொசிஷன்ஸ் ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கலாம். The difference between these 2 readings gives the angle rotated by the telescope, which is twice the angle of the prism அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ 2A நமக்கு கிடைக்கும். Half of this value gives the angle of prism. Angle of prism A calculate பண்ணிடலாம். அடுத்து angle of minimum deviation நம்ம calculate பண்ணணும். Angle of minimum deviation calculate பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள், ப்ரிசமை இப்படி திருப்பிடணும். அப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ angle of prism இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஓகே, ரைட். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு ரிஃப்ராக்டட் இமேஜை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், ஓகே. இப்போ டைரக்ட் ரே இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ ப்ரிசம் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த டேபிளை ரொட்டேட் பண்ண இந்த இமேஜ் நகரும். அந்த இமேஜ் நகர்ற இமேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த டெலஸ்கோப் வச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இமேஜ் இப்படி வந்துக்கிட்டு இருந்த இமேஜ் போயிட்டு இப்படி திரும்பும், ரைட். நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஒரு ரே பார்த்துட்ருப்போம். இப்போ இந்த டெலஸ்கோப்பையும் இப்படி நகர்த்தணும், இந்த டேபிளையும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த இமேஜ் நகரும். எனக்கு இப்படி இங்கே இருக்கிற இமேஜ் இப்படி நகரும். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போயிட்டு மறுபடியும் திரும்பும். அது எந்த பாயிண்டில் திரும்புதோ அந்த பாயிண்டில் ஒரு ரீடிங் எடுத்தோம்னா
இந்த பொசிஷனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உண்டான ஆங்கிள் தான் டி, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனாக இருக்கும். ஓகே ரைட். இப்படி தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் மெஷர் பண்ணுறோம். அதான் இங்கே சொல்லியிருப்பான். The prism is placed on the prism table so that the light from the collimator falls on the refracting face and the refracting image is observed through the telescope. இப்போ prism table மட்டும் நான் rotated so that the angle of deviation decreases அப்படின்னு சொல்லியிருப்பான். prism table மட்டும் rotate பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது when the image stops and returns on further rotation of the prism table. இதான் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. இந்த இடத்துல டைரக்டரே பார்த்தோம். இப்போ prism table மட்டும் rotate பண்ணால் இமேஜ் நகரும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா பர்டிகுலர் பாயிண்ட்ல நின்று திரும்பும். அந்த திரும்புகிற பாயிண்ட்ல நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஓகே ரைட். அந்த பொசிஷனில் இருக்கிற ரீடிங் தான் நமக்கு மினிமம் டிவியேஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ப்ரிசம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி டெலஸ்கோப் இஸ் டர்ன் டு ரிசீவ் தி டைரக்ட் ரே அண்ட் ரீடிங் இஸ் நோட்டட். The difference between the two readings gives the angle of minimum deviation d. இதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டைரக்ட் ரேக்கும் இந்த டீவியேஷன் பொசிஷன், மினிமம் டீவியேஷன் பொசிஷனுக்கு, அதாவது இந்த இமேஜ் நின்று திரும்புகிற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். இப்போ இதை வச்சு, அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமையும் மினிமம் டீவியேஷன் டியும் வச்சு எப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனா அதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n or mu is equal to sin of a plus d by 2 by sin of a by 2. இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ a d வேல்யூஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரிசம் கால்குலேட் பண்ணிடலாம். ரைட். இப்போ ஒரு சாலிட் ப்ரிசமாக இல்லாமல் ஒரு லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, the refractive index of a liquid may be determined in the same way by using a hollow glass prism filled with the liquid. இது வந்து ஒரு சாலிட் ப்ரிசம், உள்ளுக்குள்ள ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. இப்போ ஒரு லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா இதை ஹாலோவாக மாற்றி உள்ளுக்குள்ள அந்த லிக்விடை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஒரு ப்ரிசம் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அண்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் தெரியணும். ஒரு லிக்விடோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் சாலிட் ப்ரிசம் ஹாலோ கிளாஸ் ப்ரிசம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். தி ஐ இஸ் அ நேச்சுரல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நார்மலாக பாருங்கள், நம்ம உடலில் கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற மேஜர் இன்புட் நம்ம கொடுக்கறதே கண்ணு தான். ஓகே ரைட். இப்போ இந்த ஐங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். வெளியிலேருந்து வரக்கூடிய ரேஸ் ஆஃப் லைட்டை இது ஃபோக்கஸ் பண்ணுது ஒரு பர்டிகுலர் ரீஜனில். அந்த ரீஜன்லேருந்து பிரெயினுக்கு நமக்கு இம்பல்சஸ் போயிட்டு தான் அந்த பிரெயின் தான் அதை இன்டர்பிரேட் பண்ணுது நம்ம முன்னாடி என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறது. ஓகே, நார்மலாக இந்த ஐயில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் லென்ஸ். நம்ம ஒரு கிளாஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கும், அதை மாற்ற முடியாது, நம்ம வளைக்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸு அதனுடைய பியூட்டி ஆஃப் இட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். அதனுடைய ஷேப்பு, அந்த கர்வேச்சரை மாற்ற முடியும். அதை மாற்றுறது மூலமாக ஃபோக்கல் லென்த்தையும் மாற்றலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஆஃப்கோர்ஸ் அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஆஸ் தி ஐ லென்ஸ் இஸ் ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் ஃபோக்கல் லென்த் கேன் பி சேஞ்ச் டு சம் எக்ஸ்டென்ட். ஃப்ளெக்சிபிளான லென்ஸ், இது ஒரு சாஃப்டான லென்ஸ் அப்படிங்கிறதுனால, வெரி சாஃப்ட் ஆக்சுவலி. ஓகே, அந்த லென்ஸுங்கிறதுனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த கொஞ்சம் மாற்றுறது மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ சாதாரணமாக ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிளியர் இமேஜ் கிடைக்கும். பட் நம்ம கண்ணை பொறுத்தவரையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துருப்போம், திடீர்னு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்ப்போம். எல்லாத்துக்குமே அது குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையுமே கிளியராக பார்க்க முடியுது. ஓகே, தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ் ஐ லென்ஸ். ஓகே ரைட். அப்போது அந்த ஃபோக்கல் லென்த்து மாறும், ஏன்னா ஐ லென்ஸோடைய டைமென்ஷன்ஸை நம்ம மாற்ற முடியும். நாம கிடையாது, நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி குவிக் ரிஃப்ளெக்ஸஸ் மூலமாக மாற்றிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். ஸோ வென் தி ஐ இஸ் ஃபுல்லி ரிலாக்ஸ்ட், இப்போ நார்மலாக ரிலாக்ஸ்டு பொசிஷனில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம்னா நல்லா கண்ணை முழிச்சு பார்ப்போம். அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறப்ப இட் இஸ் இன் ரிலாக்ஸ்டு பொசிஷன். அப்போ அந்த இடத்துல கண்ணுடைய ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் வென் இட் இஸ் ஸ்ட்ரெயின்ட், இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் மினிமம். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா ஒத்து பார்க்குறதுன்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஒத்து பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப ஃபோக்கல் லென்த் மினிமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ரைட். இல்லை இப்படி சிம்பிளாக எடுத்துக்கலாமே, கண்ணு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்ப அதனுடைய ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமமாக இருக்கும். அதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சுருக்கிறப்ப அதனுடைய ஃபோக்கல் லென்த் மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். நார்மலாக கண்ணோட லென்ஸ் இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ணுதுன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆன் தி ரெட்டினா ஃபார் கிளியர் விஷன். கண்ணுக்குள்ளே ரெட்டினான்னு ஒன்று இருக்குது. நம்ம கண் ஐ லென்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரே அந்த ரெட்டினால தான் போய் படும், அங்கே தான் ஃபோக்கஸ் ஆகணும். அங்கே ஃபோக்கஸ் ஆனால் தான் நம்ம கிளியர் விஷன் கிடைக்கும். அப்போ தூரத்தில் பார்த்தாலும் சரி, பக்கத்தில் பார்த்தாலும் சரி, இந்த லென்ஸு தன்னுடைய ஃபோக்கல் லென்த்தை மாற்றிக்கிட்டு
ரெட்டினாவில் போய் எப்போவுமே இமேஜ் விழுகிற மாதிரி மாற்றிக்கும் தன்னைத்தானே. ஓகே, ரைட். தி டயமீட்டர் ஆஃப் ஐபால் ஃபார் அ நார்மல் அடல்ட் இஸ் அபவுட் 2.5 சென்டிமீட்டர். நம்ம கண் வெளியேற்றோம் டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி அசீவ் பண்ணிக்கிட்டோம்னா அதனுடைய டயமீட்டர் 2.5 சென்டிமீட்டர். அப்போது ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும், ரெட்டினா பின்னாடி இருக்குது, ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே 2.5 சென்டிமீட்டர் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், ரைட். நம்ம கண்ணு லென்ஸ் ஃப்ரண்ட் சர்ஃபேஸுக்கும் பின்னாடி ரெட்டினா இருக்கும் பேக் சர்ஃபேஸ் இருக்கிறதுலே கடைசி அந்த ஸ்பியரோட எட்ஜ், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே 2.5 சென்டிமீட்டர். இது அடல்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் இட் குட் சேஞ்ச் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆஃப் வெரியிங் ஏஜஸ். ஓகே, ரைட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ரெட்டினா நமக்கு தெரியும். ரெட்டினாவில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, லென்ஸுக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்போவுமே உங்களுக்கு 2.5 சென்டிமீட்டர் தான், ரைட். ஓகே, அடுத்து without giving importance to the refractive index of the two liquids aqueous humor and vitreous humor present in the eye அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்ணுக்குள்ளே வந்துட்டு லிக்விட் இருக்கும், இது லிக்விட் லென்ஸ் தான் அஃப்கோர்ஸ். கண்ணில் இருக்கிற ரெண்டு லிக்விட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் இருக்குது. அக்வஸ் ஹியூமர்னு ஒன்று இருக்குது, விட்ரஸ் ஹியூமர்னு ஒன்று இருக்கும். விட்ரஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க, ஐ திங்க் இட்ஸ் விட்ரஸ். இந்த விட்ரஸ் ஹியூமர் அக்வஸ் ஹியூமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நாம் இந்த இடத்துல அது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்க போகிறோம். நம்ம பயாலஜிக்கலாக போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு லென்ஸ், ஒரு இமேஜ் ஒரு ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகுது, இமேஜ் டிஸ்டன்ஸ் 2.5, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட். A person with normal vision can see objects kept at infinity in the relaxed condition with a maximum focal length f max. சாதாரணமாக ஒரு நல்ல பார்வையுள்ள ஒரு மனுஷன் இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட், நம்மளால் பார்க்கக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாரு அப்படின்னா அதை இன்ஃபினிட்டி நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் இருக்கும், ரிலாக்ஸ்டு பொசிஷனில் ஐ இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்ஃபினிட்டியில் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் ஐ இருக்குது, மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் எஃப் மேக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே இது இன் ஸ்ட்ரெயின்டு கண்டிஷன் with the minimum focal length f minimum for object kept at near point D அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, ஒரு இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம்னா ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது, மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த். அதே இது பக்கத்தில் எவ்வளோ பக்கமாக நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நியர் பாயிண்ட்னு சொல்லுவான். அது வந்து 25 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண் இருக்குன்னா 25 சென்டிமீட்டர் அதுக்கு மேலே உள்ளது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர 25 சென்டிமீட்டருக்கு உள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பக்கமாக வச்சிங்க அப்படின்னா, இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் விரல் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அதை உங்களால் தெளிவாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அது அந்த நியர் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ளே இருக்குது. நியர் பாயிண்ட்டை விட அதிகமாக உள்ளதான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர அதுக்கு கம்மியாக உள்ளது நம்ம தெளிவாக பார்க்க முடியாது. அதுதான் மினிமம் ஃபோக்கல் லென்த் எஃப் மினிமம் சொல்கிறோம், ரைட். அப்போ கண்ணை பொறுத்தவரை நியர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, ஃபார் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நியர் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா எவ்வளோ பக்கமாக இருக்கிற ஆப்ஜெக்டை என்னால் பார்க்க முடியும். உங்கள் விரலை கொண்டு வந்துக்கிட்டே போனீங்கன்னா தூரத்துலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகிறப்ப, அதாவது 25 சென்டிமீட்டருக்கும் பக்கமாக வந்துட்டிங்கன்னா உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது. அதுதான் நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட்டுங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ ஃபார் பாயிண்ட் அல்லது இன்ஃபினிட்டியில் ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமமாக இருக்கும், ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். நியர் பாயிண்ட் அதாவது 25 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா ஓகே, அந்த இடத்துல மினிமல் ஃபோக்கல் லென்த் இருக்கும், ஸ்ட்ரெயின்டு கண்டிஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், ஃப்ரம் இன்ஃபினிட்டி வருது அப்படின்னா இது லென்ஸு, இது ரெட்டினா இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. இது மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் எஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே இது இந்த இடத்துல ஆப்ஜெக்டே 25 சென்டிமீட்டரில் தான் இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னா இங்கே வந்து இது எஃப் மினிமம் ஆக்சுவலி மாற்றிக்கணும். ஓகே, எஃப் மினிமம் மினிமல் ஃபோக்கல் லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எஃப் மேக்ஸ் எஃப் மினிமம் என்னவாக இருக்கும் ஹியூமன் ஐக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் மேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். Human eye is also lens. So lens க்கு உண்டான ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். 1/f = 1/v - 1/u. ஃபர்ஸ்ட் ஃபார் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். when the object is at infinity, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u வந்து -infinity. ஓகே, அண்ட் v வந்துட்டு உங்களுக்கு 2.5 சென்டிமீட்டர். ஏன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்போவுமே 2.5 இங்கே பார்த்துருக்குறோம். ஓகே, அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து மேக்ஸிமம், ஏன்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம். இப்போ 1/f max is equal to 1/2.5 minus 1/infinity. 1/infinity 0. அதை நீங்கள் விட்டுறலாம். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா f max is equal to 2.5 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கண்ணுடைய மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர், ரைட். அது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை பார்க்குறது. அடுத்து நியர் பாயிண்ட் u வந்து -25 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்களா, ரைட். இருக்கிறதுலே கம்மி டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் நம்ம பார்க்க முடியும்னா 25 சென்டிமீட்டரில். அங்கே இமேஜ் எப்போவுமே 2.5 சென்டிமீட்டர் தான். இப்போ இந்த இடத்துல மினிமம் கண்டிஷனை நம்ம கொண்டு வரோம், ஃபோக்கல் லென்த் மினிமம். அப்போ 1/f minimum is equal to 1/2.5 சென்டிமீட்டர் -1/-25 சென்டிமீட்டர். UV வேல்யூஸை போட்டுருவோம்.
ரைட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா எஃப் மினிமம் வந்து 2.27 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கண்ணுடைய மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் 2.5 சென்டிமீட்டர், மினிமம் ஃபோக்கல் லென்த் 2.27 சென்டிமீட்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் மேக்ஸ் மைனஸ் எஃப் மினிமம் எவ்வளோனா 0.23 சென்டிமீட்டர் தான். ரொம்ப மைன்யூட் வேரியேஷன் தான். நம்ம கண்ணுடைய ஃபோக்கல் லென்த்தை மாற்ற முடியும்னா ரெடி ரொம்ப பெருசாக மாற்றிடும் அப்படி கிடையாது. ஒரு சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் 0.23 சென்டிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணால் நான் கிட்டத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் பார்க்கலாம், இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஃபார்தராக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். By varying the focal length of the eye lens by a small value of இந்த 0.23 சென்டிமீட்டருங்கிற ஒரு சின்ன வேல்யூ வேரி பண்ணுறது மூலமாக a person can see the objects from infinity to near point. இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கிறோம், டக்குன்னு நியர் பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம லென்ஸை மாற்றினா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.23 சென்டிமீட்டர் வேரியேஷன் தான் இருக்குது. ரைட். ஓகே, ஸோ ஹியூமன் ஐ அப்படிங்கிறது என்ன? நேச்சுரல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஃபோக்கல் லென்த் மாறும். மேக்ஸிமம்னு ஒன்று இருக்குது, மினிமம்னு ஒன்று இருக்குது. ஃபார் பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த், நியர் பாயிண்ட் அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மினிமம் ஃபோக்கல் லென்த். எப்போவுமே இமேஜ் டிஸ்டன்ஸ் 2.5 சென்டிமீட்டர் தான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் பாயிண்ட்டுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும், நியர் பாயிண்ட்டுக்கு 25 சென்டிமீட்டர். நாம் பார்க்கக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டராக இருக்கும். ரெண்டுக்கும் தனித்தனியாக எஃப் மேக்ஸ் அண்ட் எஃப் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 0.23 சென்டிமீட்டர் தான் வருது. இப்போ இந்த சின்ன மைன்யூட் வேரியேஷன் ஃபோக்கல் லென்த்தில் ஏற்படுத்துறது மூலமாக கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரையும் நம்மளால பார்க்க முடியுது தெளிவாக அப்படிங்கிறத பார்க்குறோம். நியர் சைட்டட்னஸ் அல்லது மயோபியா. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா காமன் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் இன் ஐ. இப்போ நார்மலாக கண்ணில் சில கோளாறு ஏற்படலாம் சொல்லுவாங்க, ஷார்ட் சைட் இருக்குது, லாங் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நியர் சைட், ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியர் சைட்டட் அப்படின்னாலே இங்கே என்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். நியர்னா பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், ஃபார்னா தூரத்தில் இருக்கிறது தான் தெரியும். ரைட், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நியர் சைட்டட்னஸ் அல்லது மயோபியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் நியர் சைட்டட்னஸ் அல்லது மயோபியாவில் சஃபர் ஆகிறாரு அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஹி கேனாட் சி டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி. தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியல, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் ஆர் லார்ஜ் டயமீட்டர் ஆஃப் தி ஐபால்னு சொல்லியிருப்பான். இப்போ ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமமாக இருந்தால் தான் தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ ஃபோக்கல் லென்த் கம்மியாகிடுது கண்ணுக்கு ஃபார் சம் ரீசன். ஓகே, ஃபோக்கல் லென்த்துக்கும் டயமீட்டரும் ரிலேட் பண்ணுறாங்க. டயமீட்டர் அப்படிங்கிறப்ப அது பாதி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஃபோக்கல் லென்த் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். ரைட், மறுபடியும் சொல்கிறான். நியர் சைட்டட்னஸ்னா பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கிறத பார்க்கணும்னா ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணும். இப்போ இவங்களால முடியல அப்படிங்கிறதுனால ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபோக்கல் லென்த் கம்மினா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகம், ரேடியஸ் அதிகம்னா இப்போ டயமீட்டரும் அதிகம். ரைட், ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் அல்லது லார்ஜர் டயமீட்டர் இருக்கிறதுனால தான் இந்த நியர் சைட்டட்னஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கரெக்டிங் லென்ஸ் தேவை. நார்மலாக இப்போ ஐ செயல் பண்ணோம்னா இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ், எக்ஸ்டர்னலாக இன்னொரு லென்ஸை கொண்டு வந்து பழையபடி ரெட்டினாவில் கொண்டு போய் கரெக்டாக அந்த இமேஜை உள்ள வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு parallel rays coming from the distant object get focused before reaching the retina. இப்போ தூரத்துலேருந்து வரக்கூடிய ரே ஆஃப் லைட் வந்துட்டு ரெட்டினாவில் போய் விழுகிறதுக்கு பதிலாக ரெட்டினாவுக்கு முன்னாடியே விழுந்துருது. அப்போ அதை மறுபடியும் ரெட்டினா கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு கரெக்டிங் லென்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், ஓகே. இப்போது நார்மலாக ஒரு நம்பரால் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஆனால் இந்த பாதிப்பு இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. எக்ஸுங்கிற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வரையும் அவங்களால பார்க்க முடியுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். பாருங்கள், இது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிறது நார்மலாக இந்த டிஃபெக்ட் உள்ளவங்களுக்கு இப்படி ஃபோக்கஸ் ஆகுது. இந்த இடத்துல ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு பதில் தான் முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடுது. இவங்க பார்க்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரையும் பார்க்க முடியுது. அப்போ முன்னாடி ஒரு லென்ஸை வச்சு பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே பார்க்குறோம். ஓகே, ரைட். இப்போ நான் புதுசாக ஒரு லென்ஸை கொண்டு வரணும்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். 1/f = 1/v - 1/uங்கிறது நமக்கு தெரியும். இந்த பாதிக்கப்பட்ட நபருடைய கண்களால் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரையும் பார்க்க முடியுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இமேஜை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே ரெட்டினால கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ரைட். 1/f = 1/v - 1/u. இந்த கரெக்டிங் லென்ஸ் இன்ஃபினிட்டி வரையும் பார்க்க வைக்க போகுது. அப்போ அதனுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. அது எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு கொண்டு வந்துடணும். ஏன்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரையும் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய கண்களாலேயே பார்க்க முடியுது.
அப்போ இந்த இடத்துல அது இமேஜை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த இமேஜ் இப்போ கரெக்டாக ரெட்டினால போய் நமக்கு விழுகும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரையும் தான் இந்த நபரால் தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ நான் லென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இன்ஃபினிட்டிலேருந்து வர்றதை எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கண்ணு பார்த்துக்கும், கரெக்டாக கொண்டு போய் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த கரெக்டிங் லென்ஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஆப்ஜெக்ட் அது கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ். எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம், நம்ம கண்ணு கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ v ஈக்குவல் டு -xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/-x - 1/∞ போட்டோம்னா 1/∞ is 0 of course. அப்போ f ஈக்குவல் டு -xன்னு வந்துடுது. ஒரு லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் அப்படின்னா அது ஒரு கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும்னா இட் ஸ்லைட்லி டைவர்ஜஸ் தி parallel rays from infinity and make them fall at the retina அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் இங்கே பார்க்குறோம். ஓகே, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறத கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க, இன்ஃபினிட்டியில் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரெட்டினாவில் கொண்டு வந்து 2 ரேயும் கன்வெர்ஜ் ஆகுது, இங்கே கன்வெர்ஜ் ஆகணும், ஆனால் முன்னாடியே கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ இங்கே ஒரு லென்ஸை வச்சு இது என்ன பண்ணதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக டைவர்ஜ் பண்ணி விட்டுறது. அப்போ இந்த கண்ணு மறுபடியும் அதை எடுத்துக்கிறப்ப கரெக்டாக கொண்டு வந்து ரெட்டினாலே விழ வச்சிருது. இந்த எக்ஸ்ட்ரா லென்ஸ் நம்ம கொண்டு வரது தான் கரெக்டிங் லென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது மூலமாக இட் மேக்ஸ் தி parallel rays fall at the retina அப்படின்னு சொல்லியிருப்பான். இது வாசிங்க, பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். அதாவது நம்ம கண்ணு லென்ஸ் இருக்குது, அதால் இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ இந்த parallel பீமை ஸ்லைட்டாக டைவர்ஜ் பண்ணி விட்றோம். இங்கே அதான் பண்ணுறோம், இன்னொரு லென்ஸை வச்சு ஸ்லைட்டாக டைவர்ஜ் பண்ணி விட்டோம்னா இந்த லென்ஸ் அதை நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட்டினால் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சில வேல்யூஸ்லாம் போட்டு f ஈக்குவல் டு -xங்கிறோம். மைனஸுங்கிறதுனால அது ஒரு கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிற ஐடியாவுக்கு நம்ம வர்றோம். ஃபார் சைட்டட்னஸ், ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நியர் சைட்டட்னஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நியர் சைட்டட்னஸ் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. ஃபார் சைட்டட்னஸ் அப்படிங்கிறப்ப பேரில் இருக்கிற மாதிரி ஃபார்னா தூரம், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் 25 சென்டிமீட்டர் வரையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு உள்ளது இருக்கிறத பார்க்க முடியாதுன்னு சொன்னோம். இந்த மாதிரி நபர்களுக்கு 25 சென்டிமீட்டர் வரையும் கூட பார்க்க முடியாது, அதுக்கும் தள்ளி இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியலன்னா அதை தான் ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஹைப்பர்மெட்ரோபியா, ஹைப்பரோபியா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா when the eye lens has long focal length or shortening of the eyeball than usual அப்படின்னு கொடுத்துருப்பான். அதாவது ஃபோக்கல் லென்த் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மலோட அதிகமாக இருக்குது. அப்போது பக்கத்தில் இருக்கணும்னா ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கணும்னா. ஓகே, அல்லது ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு ரிலேஷனாக ஷார்டனிங் ஆஃப் ஐபால்னு கொடுத்துருப்பான். அதிக ஃபோக்கல் லென்த் கம்மி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அல்லது ஐபால் வந்து ஷார்டன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபார் சைட்டட்னஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் கிளியர் விஷன் ஃபார் திஸ் பீப்புள் இஸ் அப்ரிஷியபிளி மோர் தென் 25 சென்டிமீட்டர். இப்போ இவங்களுக்கு நேர் பாயிண்ட் அப்படிங்கிறது நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 25 சென்டிமீட்டராக இருக்கும், இவங்களுக்கு 25 விட அதிகமாக இருக்கும், 27 அந்த மாதிரி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கலாம் அடுத்து நான் பார்ப்போம். இப்போ இதே ஃபார் சைட்டட்னஸ் வயது மூர்ப்பின் காரணமாக, அதாவது டியூ டு ஏஜிங் உண்டாச்சு அப்படின்னா அதை presbyopia அப்படின்னு சொல்கிறோம். This kind of farsightedness arising due to aging is called presbyopia. The rays coming from the object at near point gets focused beyond the retina. இந்த இடத்துல ப்ராப்ளமே இதுதான். ரெட்டினாவில் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெட்டினாவுக்கு பின்னாடி போயிட்டு ஃபோக்கஸ் ஆகுது, அப்போ அதை மறுபடியும் ரெட்டினாவுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். இப்போ தீஸ் பர்சன்ஸ் கேன் சி ஆப்ஜெக்ட் விச் ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் மோர் தேன் 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டரில் உள்ளதை பார்க்க முடியாது அவங்களால, அதுக்கும் மேலே உள்ளதை பார்க்க முடியுது. அது கூட தள்ளி அந்த நேர் பாயிண்ட் மாறி போயிடுது. அப்போ அவங்க ஒய்ங்கிற ஒரு மினிமம் டிஸ்டன்ஸை பார்க்கறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் ஒய் பி தி மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஐ பியாண்ட் விச் தி பர்சன் வித் ஃபார் சைட்டட்னஸ் கேன் சி. இப்போ 25 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களால முடியல, அதை விட தள்ளி ஒரு ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் உள்ளது வரையும் அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டு ஓவர் கம் திஸ் டிஃபிகல்ட்டி a virtual image of the object at y should be formed at a distance of 25 centimeter அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகே, ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் வரையும் அவங்களால தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ இந்த ஒய் டிஸ்டன்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து 25 சென்டிமீட்டரில் கொண்டு வந்து வைக்கணும், நியர் பாயிண்டில் கொண்டு வந்து வைக்கணும். அப்போ இந்த மாதிரி இதுக்கு ஒரு கரெக்டிங் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே ரைட். இப்போ இதுக்கு ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். 1/f is equal to 1/v minus 1/u. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இருக்க வேண்டிய இடம் 25 சென்டிமீட்டர், அது இருக்கிற இடம் அது விர்ச்சுவலாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். y - y அப்படிங்கிற டிஸ்டன்ஸில்
இருக்கிற இமேஜை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டரில் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கண் அதை பழக்கம் போல் ரெட்டினாவில் போய் ஃபோக்கஸ் பண்ணிவிடும். ஓகே ரைட். இப்போ 1/f is equal to 1/-y minus of 1/-25 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்றோம். இதில் இந்த அசம்ஷன் தான் முக்கியம். u வந்து 25 சென்டிமீட்டர், v வந்து -y. இது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1/fக்கு இவ்வளோ அப்படின்னா இதுக்கு ரெசிப்ரோக்கெல்லாம் எடுத்து முடிச்சோம்னா f is equal to y into 25 by y minus 25 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதுக்கு ஃபோக்கல் லென்த் இவ்வளோ தான். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அவங்களால தெளிவாக பார்க்க முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற ஒய் வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 25 சென்டிமீட்டர். இந்த பாசிட்டிவ் சைன் எதை கொடுக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் ஸ்லைட்லி கன்வர்ஜஸ் த ரேஸ் கம்மிங் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் பியாண்ட் ஒய் அண்ட் மேக்ஸ் தம் ஃபால் ஆன் த ரெட்டினா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏங்கிற டயக்ராமில் இது நார்மல் ஐக்கு 25 சென்டிமீட்டரில், நார்மல் மீன்ஸ் டிஃபெக்ட் உள்ள ஐக்கு 25 சென்டிமீட்டரில் இருக்குது பியாண்ட் ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகுது. ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் வரை இருக்கிறது கரெக்டாக ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லென்ஸை வச்சு ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறத 25 சென்டிமீட்டருக்கு வர மாதிரி நம்ம நவுத்திக்கிறோம் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி. அதுதான் இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபார் சைட்டட்னஸ் பிரச்சனை அப்படின்னா என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்து முடிச்சிருக்கிறோம். Astigmatism அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இட் இஸ் தி டிஃபெக்ட் அரைசிங் டியூ டு தி டிஃப்ரெண்ட் கர்வேச்சர்ஸ் அலாங் த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். இப்போ நம்ம ஐங்கிறது ஒரு லிக்விட் லென்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மெம்ப்ரேன் மாதிரி உள்ள ஒரு லென்ஸு. இந்த லென்ஸுடைய சர்ஃபேஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இல்லாதப்ப இந்த டிஃபெக்ட் அரைஸ் ஆகும். கர்வேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும்ல, ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ் ஒரு ஆப்ஜெக்டை பண்ணிட்டு இருக்கோம்னா லென்ஸ் வந்துட்டு ஐ லென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் கர்வேச்சர் எல்லா பக்கமும். அப்படி இருக்காது, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் கர்வேச்சர் மாறுது அந்த டிஃபெக்ட்னால. சில இடங்களில் ஒரு மாதிரி இருக்கலாம், அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்போ மாறிடும். அந்த மாதிரி ஏற்படுறப்ப தான் இந்த அஸ்டிக்மேட்டிசம் நமக்கு உண்டாகுது. இப்போ இந்த அஸ்டிக்மேட்டிக் பர்சன் என்ன பண்ண முடியாதுன்னா they cannot see in all the directions equally well. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது, ஒரே மாதிரியான இமேஜஸை கிரியேட் பண்ண முடியாது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அப்படிங்கிறது இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணோட லென்ஸில் என்ன மாதிரி டிஃபெக்ட் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி லென்ஸும் மாறணும். லென்ஸ் ஒரே மாதிரி லென்ஸ், ஒரே ஃபோக்கல் லென்த் இருக்கிறது, ஒரே கர்வேச்சர் இருக்கிற லென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அந்த ஐயோட லென்ஸில் இருக்கிற டிஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கர்வேச்சர்ஸ் உள்ள லென்சஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். Astigmatism can be corrected using a lens which has different curvature in different planes. இது ஸ்பெஷலி மேட் கிளாஸஸ் வித் டிஃப்ரெண்ட் கர்வேச்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த மாதிரி நபர்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட். அடுத்து, due to aging, people may develop combination of more than one effect. Astigmatismங்கிறது வேற, நம்ம சார் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். வயசாகிறப்ப ஒரு டிஃபெக்ட் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். இப்போ நியர் சைட்டட்னஸ், ஃபார் சைட்டட்னஸ் ரெண்டுமே ஏற்படலாம். இப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்சஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அவங்களுக்கு கன்வர்ஜிங் லென்ஸ் தேவைப்படும், டைவர்ஜிங் லென்ஸு தேவைப்படும். இந்த மாதிரி லென்சஸ் தான் நம்ம பைஃபோக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Bifocal lenses and progressive lenses provide solution for these kind of problems. அப்போ நியர் சைட்டட்னஸும் இருக்கும், ஃபார் சைட்டட்னஸும் இருக்குது. அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பிரச்சனையும் இருக்குன்னா ரெண்டோட காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், பக்கத்தில் படிக்கிறதுக்கு ஒரு லென்ஸோட ஒரு பக்கம் ஒரு ஹாஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பக்கத்தில் பார்க்கறதுக்காகவும் இன்னொரு ஹாஃப் தூரத்தில் பார்க்கறதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரு அந்த லென்ஸ் டிசைன் பண்ணுறது அப்படி பண்ண வேண்டியிருக்கு. இதை பைஃபோக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆர் ப்ராக்ரஸிவ் லென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். ஸோ ஐயோட டிஃபெக்டில் மேஜராக நம்ம பார்க்குறது மூணு. ஒன்று மயோபியா, ஷார்ட் சைட்டட்னஸ், இன்னொன்று ஃபார் சைட்டட்னஸ் ஒரு ஹைப்பர் மெட்ரோபியா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம். அண்ட் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணணும், அதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும். இந்த ரெக்டிஃபைங் ப்ராசஸ் ஒரு கரெக்டிங் ப்ராசஸில் நம்ம மெயினாக பார்க்குறது என்னென்னா அந்த ஐயோட பிரச்சனை என்ன அப்படின்னா ரெட்டினாவில் கரெக்டாக இமேஜ் ஃபோக்கஸ் ஆகலை. அப்போ நம்ம கொடுக்குற லென்ஸ் என்ன பண்ணணும், கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ், அதை மறுபடியும் ரெட்டினாவில் கொண்டு போய் கரெக்டாக விழுற மாதிரி செஞ்சதுன்னா அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். Example 7.22. Calculate the power of the lens of the spectacles needed to rectify the defect of nearsightedness for a person who could see clearly up to a distance of 1.8 meter. ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு நியர் சைட்டட்னஸ் பிரச்சனை இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியுது. எவ்வளோ தூரத்துக்குன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.8 மீட்டர் வரையும் அவரால் தெளிவாக பார்க்க முடியுது. அதுக்கு மேலே உள்ளதை பார்க்க முடியல, அதுதான் நியர் சைட்டட்னஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன மாதிரி பவர் உள்ள லென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பவர் ஆஃப் தி லென்ஸ் கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் நமக்கு தேவை. நியர் சைட்டட்னஸுக்கு ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபார்முலா தெரியும், f = -x மீட்டர்.
எக்ஸ் வரையும் அவரால் தெளிவாக பார்க்க முடியுது, அது 1.8 கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு -1.8 மீட்டர். மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னா அது ஒரு கான்கேவ் அல்லது டைவர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பவர் ஆஃப் த லென்ஸ் வேணுங்கிறப்ப அதனுடைய ரெசிப்ரோக்கல் P ஈக்குவல் டு 1/f. அப்போ 1/-1.8 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு -0.56 டயாப்டர் வேணும். அப்போ இந்த பவர் உள்ள ஒரு கான்கேவ் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய நியர் சைட்டட்னஸ் ப்ராப்ளமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் 7.23. A person has far-sightedness with the far distance he could clearly see is 75 cm. Calculate the power of the lens of the spectacles needed to rectify the defect. ஒரு far-sightedness பர்சன் இருக்காரு, அவர் 75 சென்டிமீட்டர் வரையும் கிளியராக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ஃபார் சைட்டட்னஸ்னால் தூரத்தில் தெளிவாக தெரியுது, பக்கத்தில் தான் தெரியல. அப்போ 75 சென்டிமீட்டர் உள்ளதை தான் அவரால் பார்க்க முடியுது அப்படின்னா தட் இஸ் தி மினிமம் டிஸ்டன்ஸ் த பர்சன் குட் see clearly. அது நமக்கு நல்லா தெரியும். அதுதான் நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். த மினிமம் டிஸ்டன்ஸ் த பர்சன் குட் see clearly is y is equal to 75 சென்டிமீட்டர். நார்மல் ஹியூமன் பீக்கு 25 சென்டிமீட்டராக இருக்கும், இவருக்கு 75 சென்டிமீட்டர் உள்ளது தான் பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபோக்கல் லென்த் f is equal to y into 25/y-25 நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம், ரைட்? ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ தான் 75 சென்டிமீட்டர். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37.5 சென்டிமீட்டர் வரும், ரைட்? அண்ட் ஃபோக்கல் லென்த் தெரியும்னா பவர் வேணும்னா ரெசிப்ரோக்கல் எடுங்க. இப்போ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னா இது ஒரு கான்வெக்ஸ் அல்லது கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் P is equal to 1/0.375 மீட்டர் which is equal to 2.67 டயாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போது இந்த பவர் உள்ள பாசிட்டிவ் பவர் உள்ள லென்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபார் சைட்டட்னஸுக்கு, நெகட்டிவ் பவர் உள்ள லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது நியர் சைட்டட்னஸ்க்கு அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, பவர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வானியல் தொலைநோக்கி ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். விண்மீன்கள், கோள்கள், நிலவு போன்ற தொலைவில் உள்ள வான்பொருள்களை உருப்பெருக்கம் செய்து காண்பதற்கு பயன்படும் ஒரு கருவியை தான் நம்ம வானியல் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பொதுவாக நமக்கு தெரியக்கூடிய பிம்பம் வந்து தலைகீழானதாக இருக்கும். அப்போது கண்ணருகு லென்ஸை விட அதிக குவியத்துரம் பெரிய துளையும் கொண்ட பொருளருகு லென்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பொதுவாக வானியல் தொலைநோக்கியில் நம்ம தலைகீழாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் பொருளருகு லென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய பிம்பத்தை நம்ம கண்ணருகு லென்ஸின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வானியல் தொலைநோக்கியின் உருப்பெருக்கம் அப்படிங்கிறது அதற்கான வரையறை கொடுத்துருப்பாங்க. இங்கே பீட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் உண்டான விகிதம் தான். பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பார்த்துருப்போம், பீட்டாங்கிறது இந்த கோணமாகவும் ஆல்ஃபாங்கிறது இந்த கோணமாகவும் இருக்கும். ரெண்டுக்கு உண்டான விகிதம், அதற்கான சமன்பாடுகள் நம்ம எப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m = f0/f வரும். அண்ட் அந்த தொலைநோக்கியினுடைய தோராய நீளம் L வந்து f0 + fe. இந்த படத்திலிருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து புவியியல் தொலைநோக்கினா என்ன அப்படின்னா புவி பரப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம தலைகளை இருக்கிற பிம்பத்தை பார்க்க முடியாது. அப்போ நேராக்கும் லென்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தி அந்த பிம்பத்தை மறுபடியும் நேராக்கி அதை நம்ம பார்க்குறோம். எதிரொலிப்பு தொலைநோக்கினா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். பெரிய அளவிலான மற்றும் ஒளியியல் குறைபாடுகளற்ற பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸுகளை உருவாக்குறது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கியில் நம்ம பெரிய லென்ஸு தேவை தூரத்தில் இருக்க பொருளை பார்க்கறதுக்கு. அப்போ லென்ஸுகளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்னா கண்ணாடி ஆடிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். பொருளருகு வில்லைகளாக ஆடிகள் செயல்படும் தொலைநோக்கிகளுக்கு எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் என்று பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இப்போ அதில் சில பிரச்சனை இருக்கும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போகலாம். நிறமாலைமானினா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். பல்வேறு ஒளி மூலங்களிலிருந்து வரும் நிறமாலைகளை ஆராயவும் பொருள்களின் ஒளிவிலகல் எண்களை கணக்கிடவும் நிறமாலைமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். பொதுவாக ஒரு ஒளி மூலம் இருக்குன்னா அதுலேருந்து வரக்கூடிய நிறமாலை படிக்கிறதுக்கும் இது போக ஒளிவிலகல் எண்களை பற்றி படிக்கிறதுக்கும் நான் இந்த அமைப்பை பயன்படுத்துகிறேன். இதில் 3 முக்கிய பகுதிகள் இருக்குது. என்ன அப்படின்னா இணையாக்கி, முப்பட்டக மேடை மற்றும் தொலைநோக்கி. இதுதான் இணையாக்கி, கோலிமேட்டர்னு சொல்லுவோம். இது முப்பட்டக மேடை, இது தொலைநோக்கி. பேர்லேயே இருக்குது. இணையாக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா இணை ஒளிக்கற்றையை உருவாக்கும் அமைப்பை இணையாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பான். அடுத்து முப்பட்டக மேடை, பேர்லேயே இருக்குது. முப்பட்டகத்தை வைப்பதற்கு பயன்படக்கூடிய மேடை. அப்போ முப்பட்டகம், கீற்றணி போன்றவற்றை பொருத்துவதற்கு முப்பட்டக மேடை பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தொலைநோக்கி அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு இணையான கற்றையை உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்கிறோம். அதை மறுபடியும் நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு அதை மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த தொலைநோக்கி பயன்படுது. ஒரு வானியல் தொலைநோக்கி வகையை சார்ந்ததாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான்.
அடுத்த நிறமாலைமானியில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்புகள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அப்படியே நான் யூஸ் பண்ண முடியாது, சில கரெக்ஷன்ஸை நான் பண்ணியோம். கண்ணருகல் லென்ஸை சீரமைக்கணும், அதில் கிராஸ் ஒயர்னு சொல்லுவாங்க, அது சரியாக தெரியுதான்னு பார்க்கணும். தொலைநோக்கியை சீரமைத்தலுங்கிறப்ப இங்கே கிளியரான இமேஜ், சரியான பிம்பம் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத நான் இங்கே இருக்கிற ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பண்ணிக்கணும். அடுத்து இணையாக்கிய சீரமைத்தல் அப்படிங்கிறப்ப ஒளி மூலத்திலேருந்து வரக்கூடிய ஒளி கற்றை அந்த ஸ்லிட் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்யணும். இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் பண்ண வேண்டியது. அது போக முப்பட்டக மேடையை சீரமைச்சு வச்சுக்கணும். அது சரியாக இருக்குதா, சரியான மட்டத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பாதரச மட்டத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து முப்பட்டகம் செய்யப்பட்ட பொருளின் ஒளி விலகல் எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு முப்பட்டக கோணம் வேணும். அதே மாதிரி சிறும திசைமாற்று கோணம் நமக்கு தேவைப்படும். அதாவது ஏ அண்ட் டி வேல்யூஸ் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் முப்பட்டகத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இணைக்கற்றைகள் இப்படி விழுகிறப்ப டெலஸ்கோப்பை இங்கேயும் வச்சு நம்ம அளவுகள் எடுத்தோம் அப்படின்னா இந்த மொத்த கோணம் அப்படிங்கிறது 2a இருக்கும். அதை பாதியால் வகுக்கிறப்ப நமக்கு ஏ கிடச்சிரும். அடுத்ததாக முப்பட்டகத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். நேரடியாக வரக்கூடிய ஒளிக்கற்றையை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த முப்பட்டகத்தை நீங்கள் லைட்டை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிம்பமும் இப்படி நகர ஆரம்பிக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது நின்று திரும்பும். அது நின்று திரும்புகிற இடத்துல கோணம் எவ்வளோன்னு கணக்கிட்டிங்கன்னா அதுதான் டி. அதுதான் நம்ம சிறும திசைமாற்று கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டு தெரிஞ்சு அப்படின்னா இந்த சமன்பாட்டில் போட்டோம்னா மியூ ஈக்குவல் டு sin a + d/2 sin a/2 அப்படிங்கிறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே போல் வெற்றிட முப்பட்டகம் ஒன்றினில் திரவத்தை நிரப்பி மேற்கூறப்பட்ட அதே முறையில் சோதனைகளை நிகழ்த்தி திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணையும் கணக்கிடலாம். இப்போ நம்ம இங்கே கண்ணாடி யூஸ் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட திரவம் இருக்குன்னா அதனுடைய ஒளிவிலகல் எண்ணையும் இங்கே வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அடுத்து மனித விழியை பற்றி பார்க்குறோம். மனித உயிர்களுக்கு இயற்கையாக அமைய பெற்ற ஒளியியல் கருவி தான் விழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொருளின் பிம்பம் எங்கே விழுகுதுன்னா ரெட்டினா, விழித்திரையின் மீது சரியாக விழ வேண்டும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விழியின் விட்டம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ வெளி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தூரம் எப்போவுமே இந்த 2.5 சென்டிமீட்டர் தான். நம்ம கண்ணுடைய குவிய தூரம் வந்து மாறும். ஒரு பெரும மதிப்புலேருந்து ஒரு சிறிய மதிப்பு இருக்கும். மாற்றுறது மூலமாக தான் நம்ம தூரத்தில் கிட்டத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் பார்க்க முடியுது. பெரும குவிய தூரத்தை எஃப் மேக்ஸனும் சிறும குவிய தூரத்தை எஃப் மினிமம்னு நம்ம வச்சுக்கிறோம். இயல்பு நிலையில் இந்த மாதிரி இருக்குது. சிரமத்துடன் பார்க்கும் வெளி இப்படி இருக்கும் அப்படிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்க்குறோம்னா அது இன்ஃபினிட்டி தொலைவில் இருக்குது. மற்றும் வி வந்துட்டு எப்போவுமே ரெட்டினால் 2.5 சென்டிமீட்டர் தான். அப்போ எஃப் மேக்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி எஃப் மினிமம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டிருப்போம். ரெண்டுக்கு உண்ட வேறுபாடு எவ்வளோனா 0.23 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 0.23 சென்டிமீட்டருங்கிற ஒரு சிறிய மாற்றத்தை கண்ணில் ஏற்படுத்துறது மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருட்களையும் பார்க்கலாம், தூரத்தில் இருக்கிற பொருட்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து கண்ணில் உள்ள கோளாறுகளை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிட்ட பார்வை, மயோப்பியானா என்னென்னா, இதனால் பாதிக்கப்பட்ட நபர் வந்துட்டு கிட்டத்தில் உள்ளதை பார்க்க முடியும், தொலைவில் உள்ளதை பார்க்க முடியாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி லென்ஸின் குவிய தூரம் மிகவும் குறைந்து விடுவது அல்லது வெளிக்கோளத்தின் விட்டம் இயல்பு நிலையை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குறைபாட்டுடைய நபரால் ஒரு எக்ஸுங்கிற தூரத்தை பார்க்க முடியுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி லென்ஸ் நான் யூஸ் பண்ணணும். இப்போ யூ வந்து இன்ஃபினிட்டி, வி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எஃப் வந்து -x, இந்த மாதிரி ஒரு லென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் அப்படிங்கிறப்ப அது ஒரு குழி லென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த குழி லென்ஸ் என்ன பண்ணணும்னா விரிகதிர்களாக மாற்றி விழித்திரையில் குவியமடைய செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்து தூர பார்வைனா என்ன, தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ தூர பார்வை குறைபாடுடைய நபர்களின் வெளி லென்ஸ் இயல்பை விட மெல்லியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குவிய தொலைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷங்களால் 25 சென்டிமீட்டர் வரையும் பார்க்க முடியும், அதுக்கு உள்ளதை பார்க்க முடியாது. இவங்க அந்த 25 சென்டிமீட்டரே பார்க்குறதுக்கு சிரமப்படுவாங்க. இது வயது முற்பின் காரணமாக கூட ஏற்படலாம். அதுக்கு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பிரஸ்பயோப்பியான்னு பேர். இங்கே என்ன மாதிரி லென்ஸை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒய்ங்கிற சிறும தொலைவு வரை அவங்களால பார்க்க முடியுதுங்கிறத எடுத்துக்கிட்டு யூ வந்து -25 சென்டிமீட்டர், வி வந்து -5 எடுத்துக்கிட்டு எஃப்க்கு ஒரு சமன்பாடை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ஒரு ப்ளஸ் மதிப்பு தான் எப்போவுமே வரும். அப்போ இது வந்துட்டு ஒரு நேர்குறி மதிப்பில் இருக்கிறதுனால இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் வந்துட்டு குவி லென்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். அடுத்து ஒருதள பார்வை, அஸ்டிக்மேட்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளி லென்ஸில் வெவ்வேறு வளைவு ஆரங்களை பெற்ற தளங்கள் காணப்படுவதால் ஒருதள பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு எல்லா திசையிலையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அவங்க வெவ்வேறு திசையிலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் வந்து மாறுபாடின் காரணமாக இது நடக்குது. இது போக ஒரு குறைபாடு மட்டும் இல்லை, பல குறைபாடுகள் சேர்ந்தாப்புல இருக்கலாம். இதனை நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா இரட்டை குவிய தூரம் கொண்ட லென்ஸுகளும், அதாவது பைஃபோக்கல் லென்ஸையும் தொடர் குவிய தூரம் கொண்ட லென்ஸுகள், அதாவது ப்ராக்ரஸிவ் லென்ஸஸையும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்து இந்த லெசனை நம்ம முடிக்கிறோம். அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி செஷன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. நன்றி.